அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயபிரகாஷ். இனி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா 5paisa ட்ரேடிங் அப்ளிகேஷனில் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆன்ல போட்டிங்கன்னா நான் எப்போ வீடியோ போஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு அப்டேட் ஆகிடும், நீங்களும் மிஸ் பண்ண மாட்டீங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஃபண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 126 ரூபா கிட்ட இருக்கும். அதாவது 106 ரூபா இருக்குது. ஓகேங்களா, நான் அந்த 106 ரூபாய்க்குள்ளே என்ன ஷேர் வாங்க முடியுமோ அதை வாங்கி தான் உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன். இப்போ லைவ் வீடியோவாக வாங்கி போகிறேன். என்ன பண்ணலாம், கீழே வாட்ச் லிஸ்ட் இருக்கும், வாட்ச் லிஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நான் மேலே வந்து அசோக் லேலண்ட் ஸ்டாக் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், அதை கிளிக் பண்ணிக்கலாம். அசோக் லேலண்டில் போய்ட்டு நீங்கள் டேரெக்டாக பை பண்ணிக்கலாம். நம்ம என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு டீட்டெயில் செக் பண்ணிக்கலாம். ஏன்னா வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் ஆள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துப்போம். முதல் டீட்டெயில் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஓகே, பைக்கும் ஆள் இருக்காங்க, செல்லுக்கும் ஆள் இருக்காங்க. ஸோ நம்மளுக்கு எந்த வித பிரச்சனையும் இருக்காது நம்ம ஆர்டர் எக்ஸிக்யூஷன் பண்ணுறதுல. என்ன பண்ணலாம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே க்ரீன் கலர் பை பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேஜ் வருங்க. பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மலாக எத்தனை குவான்டிட்டி வேணும், என்ன ப்ரைஸ் போட போகிறீங்க, டெலிவரியா, இன்ட்ராடேவா, என்எஸ்சியா, பிஎஸ்சியா அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் தான் சிம்பிளாக இருக்கும். நீங்கள் இன்னும் அட்வான்ஸாக போனோம்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இன்னும் டீட்டெயில்ஸை நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த அட்வான்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்தமாரி ஒரு பேஜ் தான் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுமே உங்களுக்கு வந்து இந்த 4 டைப் காமிக்கும். இங்கே 2 இருக்கும். ஓகேங்களா, இந்த 4 வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர், ஸ்டாப் லாஸ், பிராக்கெட், கவர் ஆர்டர். ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா டெலிவரி, இன்ட்ராடே. இது வந்து டெலிவரி இன்ட்ராடே உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சுது. டெலிவரினா இது நீங்கள் ஒரு நாள் மேலே ஹோல்ட் பண்ணுறீங்கன்னா டெலிவரி டேட் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்றைக்கே வாங்கி இன்றைக்கே விற்கணும்னா நீங்கள் இன்ட்ராடே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதே நீங்கள் வந்து மார்க்கெட் அவர் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஆர்டர் பண்ணால் இங்கே டிக்கு இங்கே டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிக்கு வந்துடும். நீங்கள் 3:30 மணி, அதாவது 5 மணி 6 மணிக்கு மேலே நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். ஓகேங்களா, ஆஃப்டர் மார்க்கெட் ஆர்டர். இப்போ நான் வந்து ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் எப்படி எதில் இப்போன்னு மட்டும் சொல்லிடுறேன். ஓகேங்களா, நீங்கள் வந்து வெறும் ஸ்டாப் லாஸ் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலரில் வந்து உங்களுக்கு வந்து எத்தனை குவான்டிட்டி வேணும், எந்த ப்ரைஸில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் தான் காமிக்கும். நீங்கள் ரெண்டாவது ஸ்டாப் லாஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ப்ரைஸ் மட்டும் தான் நம்மளால் போட முடியும். ஓகேங்களா, டெலிவரி பொறுத்தவரைக்கும் இது 2 மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் டெலிவரிக்கு யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா, நீங்கள் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களால் வந்து ஒன்று நீங்கள் பிராக்கெட் ஆர்டர் யூஸ் பண்ணணும், அப்படி இல்லை கவர் ஆர்டர் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, இது 2த்தில் மட்டும் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பிராக்கெட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா பிராக்கெட் ஆர்டர்ன்றது நீங்கள் எந்த ப்ரைஸில் வாங்க போகிறீங்க, எந்த ப்ரைஸில் விற்க போகிறீங்க, அதுக்கான ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ் என்ன, ட்ரிகர் ப்ரைஸ் என்ன சொல்லிட்டு நம்ம ஃபுல்லாக போட்டுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா எத்தனை குவான்டிட்டி வேணுமோ அத்தனை குவான்டிட்டி போட்டுக்கணும், எந்த ப்ரைஸில் வாங்க போகிறோமோ அந்த ப்ரைஸ் நம்ம இங்கே போட்டுக்கணும். ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ப்ரைஸ் எந்த ப்ரைஸ் நம்ம ட்ரிகர் பண்ணணுமோ, அதாவது இப்போ 68 ரூபா 50 பைசான்னு இருக்குங்களா, ட்ரிகர் ப்ரைஸ்ன்றது நீங்கள் ஸ்டாப் லாஸ் போகிறதுக்கு ஒரு 20 பாயிண்ட் 30 பாயிண்ட் முன்னாடி போட்டு வச்சிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து வேகமாக இறங்குறப்ப ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகாமல் நீங்கள் ஸ்டாப் லாஸ் விட தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஒரு 5 பைசா 10 பைசா போடும்போது. ஸோ நீங்கள் ஒரு 30 பைசா 40 பைசா தள்ளி நீங்கள் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் அதாவது ட்ரிகர் ப்ரைஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் எக்ஸிக்யூஷன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ என்ன பண்ணுங்கள், ஒரு இப்போ வந்து 68 ரூபா 55 பைசா இருக்குங்களா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு ரூபா ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க. ஸ்டாப் லாஸ்னா 68 ரூபா 50னா 67.50க்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஸ்டாப் லாஸை போடுறீங்க. அதாவது ஸ்டாப் லாஸ் வந்து அதாவது இங்கே பண்ணணும். குவான்டிட்டி வந்து ஃபஸ்ட் நம்ம பண்ணிக்கலாம் 1 போட்டுக்கலாம். குவான்டிட்டி வந்து 1 போட்டுக்கலாம். ப்ரைஸ் வந்து எந்த ப்ரைஸில் விற்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க, 68 ரூபா 55 பைசா, 68 ரூபா 55 பைசா போட்டுக்கலாம். ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ப்ரைஸ் இப்போ நீங்கள் வந்து இந்த ப்ரைஸ்க்கு வாங்குறீங்களா, நீங்கள் என்ன பண்ணலாம், ₹1 ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்கன்னா நீங்கள் தாராளமாக 68 ரூபாவில் வச்சுக்கலாம், இல்லையா 67.90 கூட வச்சுக்கலாம். 67.90 வச்சுக்கலாம் நம்ம ட்ரைலிங், அதாவது ட்ரிகர் ப்ரைஸ். இந்த ப்ரைஸ் வந்தால் தான் ட்ரிகர் ஆகும் ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா, இப்போ ஸ்டாப் ப்ரைஸ் என்ன இருக்கலான்னு பார்த்தீங்கன்னா இது முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ். நீங்கள் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வந்து 1ன்னு போட்டுக்கலாம், அப்படி இல்லை 2ன்னு போட்டுக்கலாம், இல்லை 3ன்னு போட்டுக்கலாம். எந்த நம்பர் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பாயிண்ட் மூவ் ஆகிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் வந்து 1ன்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வந்து எப்படி மூவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பை பண்ணுற ப்ரைஸ் எவ்வளோ, 68 ரூபா 55 பைசா. நீங்கள் போகிற ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ் இப்போ டார்கெட் ப்ரைஸ் ஒன்று செக் பண்ணிப்போம். டார்கெட் ப்ரைஸும் அதேமாரி ஒரு 2 ரூபா டார்கெட் வச்சுப்போம். 68.55னா 70.55 டார்கெட் ப்ரைஸு. ஸ்டாப் லாஸ் என்ன ஆட் பண்ண முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டாப் லாஸ் வந்து ஆட் பண்ண முடியல. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்களா, அந்த ட்ரிகர் ப்ரைஸ் வரும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகிடும். அதனால் ஸ்டாப் லாஸ் வந்து என்ட்ரி பண்ண முடியல. நானும் டேப் பண்ணி பார்த்துட்டு வரல. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், ₹1 ஏற்றமா இப்போ வந்து 68 ரூபா 55 பைசாக்கு வாங்கணுமா, 67 ரூபா 55 பைசா நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு நீங்கள் பை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ் வந்து ₹1, அதாவது டார்கெட் ப்ரைஸ் வந்து 70 ரூபா 55 பைசா, ட்ரிகர் ப்ரைஸ் வந்து 67 ரூபா 55 பைசான்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கும். இப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து 1ன்னு போட்டிருக்கீங்களா, 1ன்னு போட்டிங்கன்னா இப்போ வந்து 68 ரூபா 45 பைசான்னு இருக்குங்களா, இது அந்த ப்ரைஸ் வந்து 69 ரூபா 45 பைசா வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா இங்கே 67.55ன்றது
68.55க்கு ட்ரையல் ஆகிடும். ஸ்டாப் லாஸ் வந்து ட்ரையல் ஆகிடும். ஒரு பாயிண்ட் வந்து மேலே நீங்கள் 1ன்னு போட்டிருக்கீங்கனால ஒரு பாயிண்ட் ட்ரையல் ஆகி மேலே போயிடும். இப்போ இதே இங்கே 68.45 வந்து 70.45 போச்சுன்னா இங்கே என்ன ஆகும்னா 69.55 சொல்லிட்டு மாட்டோம்னா நீங்கள் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் என்ன ஆகும், ₹1 மூவ் ஆகிறப்ப இங்கே ₹1 மூவ் ஆகும். ஓகேங்களா, இது ஒரு பாயிண்ட்டு. இதுவே நீங்கள் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வந்து என்ன ஆகும்னாக்கா, இப்போ நீங்கள் வந்து மூவ் பண்ணிகிட்டே போயிட்டீங்களா, ஒரு 3 பாயிண்ட் மூவ் ஆயிடுச்சு, இது ஒரு 3 பாயிண்ட் மூவ் ஆயிடுச்சு. இப்போ இந்த ப்ரைஸ் இறங்குச்சுன்னா என்ன ஆகும்னா, இந்த ப்ரைஸ் இந்த ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ் வந்து இறங்குமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இறங்காது. அந்த ஸ்டாப் லாஸ் வந்து எங்கே நிற்குதோ அந்த மேலே போகிறப்ப மட்டும்தான் இது வந்து ஒர்க் ஆகும். கீழேருந்து ஒரு பாயிண்ட்டாக சேஞ்ச் ஆகும். மேலேருந்து கீழே வரப்ப இது வந்து பாயிண்ட் வந்து மூவ் ஆகாது. அந்த எந்த ப்ரைஸ் கடைசியாக நிற்குதோ அந்த ப்ரைஸ் நின்றுடும். ஓகேங்களா, இதுதாங்க ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ். நீங்கள் யூஸ் பண்ணணும்னா ஒன்று பிராக்கெட் ஆர்டருக்கு யூஸ் பண்ணணும், அப்படின்னா ரெண்டாவது கவர் ஆர்டர் இருக்குது பார்த்தீங்களா, கவர் ஆர்டரில் யூஸ் பண்ணலாம். உங்களால் வந்து மேலே ரெகுலர்லையோ ஸ்டாப் லாஸ்லையோ யூஸ் பண்ண முடியாது ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் பொறுத்தவரைக்கும். ஓகேங்களா, இவ்வளோதாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பையை கிளிக் பண்ணிப்போம். பை போட்டுட்டு வந்து அட்வான்ஸ் போயிடுவோம். அட்வான்ஸில் நம்ம என்ன பார்த்தது வந்து இன்ட்ராடே, அதாவது பிராக்கெட் ஆர்டர் எனக்கு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ்க்கு. ஸ்டாப் லாஸ் வந்து டெலிவரி ட்ரேடுக்கும் நம்ம பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் குவான்டிட்டி 1ன்னு போட்டுக்கோங்க. ப்ரைஸ் வந்து ₹68.45 போட்டுக்கோங்க. போட்டுட்டு அப்படியே ஆர்டர் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணிவிடுங்க. பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பெண்டிங்லேயே நிற்குது. விற்கிறதுக்காக ரெடியாக இல்லையான்னு தெரியல. ஓகே, இப்போ வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுச்சா. இப்போ நீங்கள் ட்ரேடில் போய் பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு இது விட்டுருங்க. மேலே பார்த்தீங்களா, இதுதான். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2:41 2:41. ஓகே, இதுதான். இந்த ஆர்டரை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே காமிக்கும். டெலிவரி டைப்பு, எத்தனை குவான்டிட்டி எல்லாமே காமிக்குதுங்களா. இப்போ நீங்கள் இதுக்கு எப்படி ஸ்டாப் லாஸ் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே ஸ்கொயர் ஆஃப் இருக்குங்களா, ஸ்கொயர் ஆஃபை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம். ஸ்டாப் லாஸ்னு வச்சுட்டு இங்கே ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ப்ரைஸ் போட்டுக்கலாம். இப்போ என்ன வச்சுக்கலாம், குவான்டிட்டி வந்து 1. அதே செல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா செல் ப்ரைஸ் வந்து நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ் மாதிரி. ஓகேங்களா, 67.50 வச்சுட்டு ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ் வந்து ₹67.60 வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் ப்ளேஸ் ஆகிடும். பார்த்தீங்களா, உங்களுக்கு ப்ளேஸ் ஆகிடுச்சு. எப்போ வந்து அது கீழே வருதோ அப்போ வந்து உங்களுக்கு டார்கெட் என்ன ஆகிடும்னாக்கா, வியூ ஹிஸ்ட்ரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பெண்டிங் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதில் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். சப்போஸ் இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக வந்து அது எக்ஸிக்யூட் ஆகலை, நீங்கள் போட்ட ப்ரைஸ் வரலன்னா அதை அன்றைக்கி 3:30 மணிக்கு என்ன ஆகிடும்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க எக்ஸ்சேஞ்சுன்ற பாருங்க, இந்த புரோக்கர் என்ன பண்ணுவாங்க, உங்கள் ஆர்டரை கேன்சல் பண்ணிவிடுவாங்க. திரும்பவும் நீங்கள் நாளைக்கு மார்னிங் வந்து இந்தமாரி ஆர்டரை போட்டு வச்சுட்டு போயிடலாம். ஓகேங்களா, இவ்வளோதாங்க. நீங்கள் வந்து மேனுவலாக டெலிவரி ட்ரேடுக்கு வந்து நீங்கள் தான் மேனுவலாக ஆப்ரேட் பண்ணணும். அந்த ஒரு நாள் உங்களுக்கு டைம் கிடைக்கும். ஓகேங்களா, அதுக்குள்ளே நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுக்கலாம். நீங்கள் வந்து பை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டாப் லாஸ் போடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் டார்கெட் வரக்குள்ளே நீங்கள் வந்து வெயிட் பண்ணி நீங்கள் டேரெக்டாக டார்கெட் வரும்போது நீங்கள் டேரெக்டாக செல் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து டெலிவரி ட்ரேடுக்கு நம்ம ஸ்டாப் லாஸ் போடணும் அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணிக்கணும். அதாவது நான் திரும்பி ஒரு சொல்லிடுறேன், டெலிவரியில் எப்படி நம்ம ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுறது. ஆனால் ட்ரைலிங் பட் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ண முடியாது, வெறும் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதே நான் என்ன பண்ணிக்கிறேன், இன்வெஸ்ட்மெண்ட் வேணாம், வாட்ச் லிஸ்ட் போயிட்டு அசோக் லேலண்ட் ஷேரை கிளிக் பண்ணிவிட்டு பை கிளிக் பண்ணிவிட்டு அட்வான்ஸில் போயிட்டு ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணிங்க, ரெகுலர் அண்டு டெலிவரி வச்சுட்டு பை பண்ணி முடிச்சிடுங்க. ஓகேங்களா, பை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஆர்டர்ஸில் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு ட்ரேடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குவான்டிட்டி அப்படியே இருக்கும். இந்த இதில் பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டெலிவரி ட்ரேடிங் பண்ணியிருக்கேன்னா கிளிக் பண்ணி உங்களுக்கு எல்லாமே காமிக்கும். பண்ணதுக்கப்புறம் ஸ்கொயர் ஆஃப் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஆஃப் இருக்கும். ஸ்கொயர் ஆஃபை கிளிக் பண்ணி ஸ்டாப் லாஸில் வச்சுட்டு குவான்டிட்டி 1, செல் ப்ரைஸ் என்னவோ அந்த ப்ரைஸ் போட்டுக்கோங்க. ₹67.45 போட்டுட்டு ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ் போட்டு வச்சுருங்க. இப்போ நீங்கள் என்ன ப்ரைஸ் போகிறீங்களோ அதை விட ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் மேலே போட்டு வச்சுக்கோங்க. 67.50 போட்டுட்டிங்கன்னா 50 வேணால் ஒரு 55 போடுவோம். இந்த ப்ரைஸ் வரும்போது ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிடும். உங்களுக்கு வந்து இந்த ப்ரைஸில் விற்றுரும். அதாவது நீங்கள் வாங்கின ஷேர் வந்து விலை இறங்கிட்டு போனால் லாபம் வரும்னு சொல்லிட்டு வாங்கியிருப்பீங்க. ஆனால் இறங்கிட்டு போனால் ஸ்டாப் லாஸ் வந்து நீங்கள் மேனுவலாக தான் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகேங்களா, இதுவே நீங்கள் டார்கெட் வந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக நீங்கள் செல் பண்ணிக்கலாம். அதாவது ரெகுலரில் வச்சு நீங்கள் செல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு டவுட்டு புரிஞ்சுதா சொல்லுங்கள் சார். பாலகிருஷ்ணன் சார், நீங்கள் தான் சொல்லணும். உங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. ஸ்டில் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொல்ல வந்தது உங்களுக்கு புரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த வீடியோ நான் delete பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களுக்கு இன்னும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா, ஏன்னா எனக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா டைம் இல்லை. நான் 3 மணிக்கு வீடியோ போஸ்ட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா 2:45 வந்து ரொம்ப சவுண்ட் இருந்ததுனால என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல காலையிலேருந்து.
டைம் இப்போ தான் கிடச்சிது. ஸோ அதனால தான் இந்த டைமில் ரெக்கார்ட் பண்ணேன். கொஞ்சம் டைம் இல்லாதனால என்னால் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியல. உங்களுக்கு இதுவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் புரியலன்னா இன்னும் கேளுங்க. நான் நாளைக்கு வந்து பொறுமையாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பாய்.